எஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. எதை ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் ரிலேட்டட். ஓகேவா? ஓகே, இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த இயர் 2020 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கான எக்ஸாம் வந்து January 3, 2021 வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குரூப் ஒன் ஸ்பெஷலாக குரூப் ஒன்னுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேட் நியூஸாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சி வந்து குறைச்சிருக்காங்கங்க. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து போட போகிறதில்ல. ஸோ வேக்கன்சி வந்து அதிகமாகலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி வந்து குறைச்சிருக்காங்க. எவ்வளோ சார் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 போஸ்டிங் குறைச்சிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த அப்டேட்டில் அதை தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எதில் குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ஏடி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஏடி போஸ்டிங் வரும். ஸோ அந்த போஸ்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே 7 போஸ்டிங் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அதிகமான வேக்கன்சி வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ 66 வேக்கன்சிஸ் தான். மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், மே நாட் பி. ஓகேங்களா? மெயின்ஸு முடிஞ்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், இல்லைனாலும் இல்லை. ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனால் ப்ரிலிமினரிலையும் நீங்கள் வந்து ஒரு 5 to 6 மார்க் வந்து அதிகமாக போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 125 போட்டால் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 135 130 அந்த ரேஞ்சுக்கு வந்து எய்ம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லேயும் உங்களுக்கான கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஏன்னா வெறும் 66 போஸ்டிங் அப்படிங்கும்போது அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். ஓகேங்களா? சப்போஸ் இது இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மேபி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறனால பார்க்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேடான நியூஸ் தான். அண்ட் இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரல. அண்ட் குரூப் 2 குரூப் 4லையும் எப்பயும் வர வேக்கன்சி தான் வரும். ஸோ அதிகமான வேக்கன்சி வந்து எக்ஸெப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது query இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இது ரிலேட்டட் வேக்கன்சி ரிலேட்டடாக அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.